அதுவும் குறிப்பா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய கண்கள்ல ஈஸியா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிக்கிருது. வேற ஒண்ணுமே இல்ல. நேத்து இந்த உண்மையை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்குறாங்க. அண்ணன் ஃபெலிக்ஸ் அவர்கள் கேள்வி மேல கேள்வி போட்டு வச்சு பிரிச்சு மேஞ்சிட்டாரு. ஆம்புலன்ஸ் வந்தது. இடையூறு வேணுமென்றே ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டது செய்து. அதை பத்தி நீங்க பேசுனீங்களா? ஆம்புலன்ஸ் எதுவும் மேலும் வரமாட்டதா நாங்க கருதுறேன். நீங்க இன்னைக்கு அவருடைய ரெட்பிக்ஸ் ஊடகத்திலையும் அதில் எப்படி விஜய் அவர்களுக்கு எதிராக பரப்புரை செய்யப்பட்டிருக்கிறது. 41 குடும்பங்களும் ஒரு நபர் கூட விஜய் அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லவில்லை. அப்போ அதில் என்ன நடந்துச்சு, உண்மையிலேயே 7 மணி நேரம் தாமதம் இருந்துச்சா, எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல வர்றதுக்கு விஜய் அவர்கள் அப்படி 12 மணிக்கே வந்துருவாங்கன்னு சொன்னாங்கிற கம்ப்ளீட் எவிடன்ஸை போட்டு உடைச்சிட்டார். இந்த மனுஷன் இப்படி போட்டு உடைச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கமா இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் யார் இவங்க புதுசா இருக்கு, கள்ளக்குறிச்சியில உண்மையை கண்டறியும் குழுவில் இப்படி ஒருத்தவங்க வரவே இல்லை, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் உண்மை கண்டறியும் குழுவில் இப்படி ஒன்று வரவே இல்லை, அடுத்ததான் நடந்த அந்த அஜித்குமார் அவர்களுடைய வழக்கிலையும் உண்மை கண்டறியும் குழு இப்படி வரவே இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, ஆனால் உண்மை கண்டறியும் குழு வரவே இல்லையே, இந்த முகத்தெல்லாம் பார்த்தா சரியில்லையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா அந்த முகங்களை எடுத்து ரிவர்ஸ் சர்ச் அப்படிங்கிறத செஞ்சு பார்க்குறாங்க. அப்படி செஞ்சு பார்க்கும்போது ஒரு நபர் டார்ச் லைட் அடிச்சவங்க, இன்னொரு நபர் திமுக கூட இருந்தவங்க, இன்னொரு நபர் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய ஜாதகத்தையும் தூக்கிட்டாங்கயா. என்னையா இது இப்படி இருக்கீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ், இப்படிலாம் நீங்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்களால எப்படி அரசியல் பண்ண முடியும்? என்னப்பா உண்மையை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லும்போது அவங்க உண்மையை தான் பேசினாங்களான்னு கேட்டா ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்துச்சு. ஃபெலிக்ஸ் அவர்கள் கேட்ட கேள்விக்கும் அவங்க சொன்ன பதிலுக்கும் நிறையவே முரண்பாடுகள் இருந்துச்சு. எது எப்படி இருந்தாலும் ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் யார் சப்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத விர்ச்சுவல் வாரியர்ஸ் பொளந்து தள்ளிட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப்.